வங்கக்கடலில் புயல் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, வேலூர், திண்டிவனம், தேனி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. சென்னையில் அடையாறு, வேளச்சேரி, கிண்டி, நந்தனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான தாம்பரம், வண்டலூர், குரோம்பேட்டை, சேலையூர், காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. வேலூரில் பழைய பேருந்து நிலையம், சிஎம்சி மருத்துவமனை சாலை, கிரீன் சர்க்கிள், கன்சால்பேட்டை உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டிவனம் அடுத்த தீவனூரில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் புளிய மரம் வேரோடு மின்கம்பத்தின் மீது சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் 71 அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் 70 அடியாக உயர்ந்துள்ளது. பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 1499 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இதனை சரி செய்யும் பணியில் 50க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.